கண்டிப்பா அவர் இல்லைனாலும் அவரோட உருவத்துல ஒரு நபர் இங்க வந்திருக்காரு. ஸோ நம்ம வடிவேல் பாலாஜியோட மகன் தான் நம்ம கூட இருக்காரு. ஸோ உங்க மாமாக்காக இன்னைக்கு வந்திருக்கீங்க, என்ன சொல்ல விரும்புறீங்க உங்க மாமாக்கு? ஆக்சுவலாக நான் ஒரு கிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் மாமாக்கு. ஓ, இது எப்படி சொல்றது, அப்பா கூட இருந்தது. இது அப்பா போட்டிருந்தாரு ஒரு பிரேஸ்லெட் மாதிரி. அது அப்பா எங்க போனாலும், ஷூட்டுக்கு போனாலும் சரி, எங்க வெளியே போனாலும் சரி, அது சொல்லுவார். இது வந்து எனக்கு லக்கியான பிரேஸ்லெட், இது நான் வாங்கினதுலேருந்து எங்கே போனாலும் எனக்கு கை கொடுத்துருக்கு, இது ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப லக்கியான பிரேஸ்லெட்டு அப்படின்னு சொன்னார். அதை நான் அந்த லக்கி இப்போ அப்பா இல்லை, அந்த லக்கி மாமாவுக்கு சேரணும்னு சொல்லிட்டு அப்பா சார்பா அதான் என் டேடியோட பிளேஸ்டு அவருக்கு இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த பிரேஸ்லெட் நான் போடணும்னு ஆசைப்பட்றேன். இல்லை, இது வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னு தெரியல. நீங்களே சொல்லிட்டீங்க ரொம்ப ஒரு லக்கியான ஒரு பிரேஸ்லெட் அப்படின்னு. அவர் நிறைய லக் தாண்டி நிறைய விஷயம் இருந்தாலும் அவர் ஒரு ஒரு உச்சத்தை தொடும் போது தான் அந்த ஒரு விஷயம் நடந்தது. இன்னைக்கு அந்த லக் வந்து கண்டிப்பாக யோசிக்காமல் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருக்கீங்களே, அதுக்கே ஒரு மனசு வேணும்டா கண்ணா. இதுக்கே நீங்கள் நல்லா இருப்பீங்க. டெஃபினட்டாக நாங்கள் எல்லாருமே உனக்கு அந்த சப்போர்ட் கொடுத்துட்டே இருப்போம் அப்பா மாதிரி. நீங்கள் தான் சொல்லணும் புகழ். நம்பிக்கை என் கையில் இருக்குது. ஓகே, இதுக்கப்புறம் எல்லாமே சக்ஸஸ் எல்லாமே ஓகே. சரி, மாமா கையில் பார்த்துக்கிட்டே இருப்பேன். பார்த்துருக்கீங்க? ஆமாம் ஆமாம், பார்த்தேன். மாமா எப்பயுமே கையில் போட்டு. ஏன் இது ஒரு இது எவ்வளோ விஷயம் இருந்தாலும் இது ஸ்பெஷலாக எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க? இல்லை, அப்பா சொன்னார் இது வந்து என்னோட லக்கியஸ்ட் பிரேஸ்லெட்டு அப்படின்னு சொன்னார். சரி, இப்போ அப்பா இல்லை, அந்த லக்கியாவது மாமாவுக்கு சேரணும், இன்னும் மேலும் மேலும் வளரணும், அதை நான் பார்க்கணும். சூப்பர் சூப்பர் அக்கண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அப்படியே கட்டி பிடிச்ச ஒரு முத்தா உங்க மாமாவுக்கு நீங்க கொடுக்க, மாமாவோடைய கட்டி பிடிச்சி முத்தா கொடுத்துட்டா. தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். அதாவது நீங்கள் வரத்துக்கு முன்னாடி சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இன்னைக்கு புகழ் இந்த இடத்துல இருக்காருன்னா முக்கியமான பல பேர் இருந்தாலும் அதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நபர் கண்டிப்பாக உங்களோட அப்பா வடிவேல் பாலாஜி அவர்கள். ஒரு இடத்துல கூட அவர் எங்குமே வந்து பொய்யான ஒரு விஷயத்த வடிவேல் பாலாஜி அவர்களை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லை. இன்னைக்கு அவர் இல்லைனாலும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் பல இடத்துல ஷேர் ஆகிட்டு இருக்கு. அப்படி வாழ்ந்த ஒரு மனிதர், இன்னமும் அவரை பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்கும். உங்களுக்கு இந்த ஒரு மொமெண்ட் எப்படி இருக்குது? ஏன்னா இன்னைக்கு உங்கள் மாமாக்காக ஒரு ஃபேன்ஸ் மீட். ரொம்ப ப்ரௌடாக இருக்குது எனக்கு. ஆக்சுவலாக தேங்க்ஸ் எனக்கு இன்வைட் பண்ணதுக்கு. இங்கே என்ன சொல்கிறதுன்னு தெரில. எனக்கு அந்த ஏவி பார்த்த உடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா எவ்வளோ க்ளோஸாக இருந்தாங்க ரெண்டு பேரும். மாமா மச்சான் அப்படின்னு சொல்லும் போதே தெரிஞ்சுக்கணும் நம்ம அது எவ்வளோ பேர் ஒரு பாண்டுன்னு சொல்லிட்டு.